தேவனை தொழுதிடுவோ 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 தேவனை தொழுதிடுவோ. உமக்கு உகந்த தூய பலியா என்னையும் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உமக்கு உகந்த தூய பலியா கொடுத்தேன் ஐயா. நன்மை செய்து ஆராதிப்பே, நன்றி சொல்லி துதிக்கிடுவே. நன்மை செய்து ஆராதிப்பே, நன்றி சொல்லி துதிக்கிடுவே. நன்மை செய்து ஆராதிப்பே, நன்றி சொல்லி துதிக்கிடுவே. உமக்கு உகந்த தூய பலியா என்னையும் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உமக்கு உகந்த தூய பலியா என்னையும் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. கையில தட்டி தேவனை துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து தப்பு வைத்து கனப்படுத்தி ஆண்டவரே, அதுபோல இந்த மாதத்தையும் நீர் காண செய்திருக்காய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையால் எங்கள் வாழ்வை செழிக்கத்தக்கதாக மகிமை மாட்சிமை நிறைந்தவர் எங்களை தப்பு வைத்து கனப்படுத்தி ஆண்டவரே, எங்களுடைய பேர்களை பெருமைப்படுத்துகிற எங்கள் மகா பிரவாகி இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்துக்கு பூமிக்கும் சர்வ அதிகாரமுள்ள எங்கள் நாமம் இயேசுவின் நாமம் ஆண்டவரே. அந்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மறுரூபமாக பிறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, உடைய வார்த்தையின்படி இந்த காலவேளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதமாகவே இந்த ஆராதனை இருப்பதற்காக நன்றி. எல்லாம் உடைய தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்மளோரு இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே ஒம்பலத்தா. தண்ணீரை கடந்தே ஜெயித்தே மதிலை தாண்டினே ஒம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாறீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மாறீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமாறீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமாறீரே நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா,
உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஓஹோ நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி. நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. சொல்வோம் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. ஓ நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வாதமாக உணர்றீங்க? எத்தனையோ இந்த மாதம் ஜனவரி மாதத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார். அல்லேலூயா. அற்புதம் சொல்கிறத காட்டிலையும் அதிசயமாய் நடத்தினார். இந்த மாதத்தில் கண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ரெட்டிப்பாய் காண செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வாழும்படி உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய கரங்களை வலுவாமல் அவர் பிடித்திருக்கிறார். அதனால் நம்ம இன்னொரு பாடலை பாடும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னை செல்கிறார். ஓ வெற்றி பவனி செல்கிறார். ஓ என் ராஜா முன்னை செல்கிறார். ஓ வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து
நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஓ கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை சரித்துக் கொண்டார். ஓ சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை சற்பாரித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். ஓ சிலுவையில் அறைந்து விட்டார். ஓ காலாலை மீதித்து விட்டார். இயேசு காலாலை மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஓ வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். அவரே எல்லா துதிக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரராயிருக்கிறார். அவரை உயர்த்துவதற்கு நாம் தகுதி உடையவர்களாயிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய சொந்த இரத்தத்தினால் சபையாகிய சரீரத்தை அவர் மீட்டிருக்கிறார். நம்ம எல்லாம் விலை கிரகம் கொடுத்து, விலை கொடுத்து பிசாசினுடைய அதிகாரத்திலும் அடிமைத்தனத்திலும் பாவத்தின் வீழ்ச்சியிலும் இருந்து நம்மளை அவர் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு மிக உயர்ந்த இடங்களிலே வைக்கும்படி நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே, இந்த உலக தோற்றங்களுக்கு முன்பே கர்த்தர் நம்மளை முன்குறித்து அழைத்திருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகள் எல்லோரும் ஒரு மனதாய் ஒற்றை வார்த்தையாய் இயேசுவே என்று அழைப்போமா? எல்லா நன்மைக்கும் ஊற்று காரணராயிருக்கிற யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும், இந்த வருடத்தின் முதல் மாதம் முதல் நம்மை கண்மணி போல எல்லா குறைவுகளையும் நீக்கி சம்பூர்ணமாய் நடத்தின எபினேசர் இந்த புதிய மாதத்திலும் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். என் வேலைகளை ஆசீர்வதிக்க, என் ஊழியங்களை பெருகச் செய்ய, எனக்குள் என்னை பலவானாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய மாதத்திலும் என்னை புத்துணர்ச்சி அடைய செய்வார். என்னை பலவானாய் மாற்றுவார். எல்லா இக்கட்டுகளையும் கட்டுகளையும் பாவங்களையும் சாபங்களையும் அகற்றி இந்த புதிய மாதத்திலே நான் மேலே எழும்பும்படி சகல நன்மையை அனுபவிக்க பாத்திரராகி இயேசுவை நான் ஆராதிப்பேன். இந்த மாதத்திலே கர்த்தர் எனக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் ஒளிப்பிடத்தினுள்ள ஆசீர்வாதங்களை எனக்காய் வைத்திருக்கிறார். கர்த்தர் மறைவான மன்னாவை இந்த மாதத்தில் எனக்காய் வைத்திருக்கிறார். நான் ஒன்றுக்கும் கலங்குவதில்லை, எதை குறித்தும் பயப்படுவதில்லை. என் எபினேசர் என்னோடு இருந்து என் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படி எனக்குள் பலன் கொள்ள செய்கிற கர்த்தர் எபினேசர், எபினேசர், எபினேசர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீரே எகிப்தின் உம்முடைய அதிசயங்களை செய்தீர். ஆண்டவரே, நீர் யார் என்பதை பார்வோனுக்கு உம்முடைய நிஜத்தை நிரூபித்தீர். ஆண்டவரே, எங்களை எதிர்க்கிற மனிதர்கள் திட்டம் போடுகிற திட்டங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே, நாங்கள் யார், யாரை உடையவர்கள், யாருக்காய் வாழ்கிறோம் என்பதை வெளிப்படுத்த போகிறீர். இந்த மாதத்தில் கர்த்தர், இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்களின்படி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்ப போகிறார். சகல நன்மைக்கும் ஊற்று காரணராகிய இயேசுவை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தரை உயர்த்துவோம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். எல்லோரும் வாய்களை திறந்து, இயேசுவே நீர் வாழ்க, பெருக, உயர, எல்லாவற்றிலும் வெற்றி பெறுக. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்ததற்காய் நன்றி. நன்மையை ஈவாய் பலனாய் எங்களுக்குள் ஆண்டவரை உண்டாக்கினதற்காய் நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், பெரியவர், சிறந்தவர் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவர்களின் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களின் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, சொல்வோம் எல்லாரும், உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? சொல்வோம், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? சொல்வோம், உமக்குப்பானவர் யார்? ரிவாலா சந்தரே யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உயர்த்துவோம், கர்த்தாவே, ஓ தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, சொல்வோம், ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை,
ஓ ஆராதனை ஆராதனை எல்லோரும் ஓ ஆராதனை கரம் தட்டி சொல்வோம் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஓஹோ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஓ 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 ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை உயர்த்துவோம். இந்த புதிய மாதத்தில் இந்த 1ஆம் தேதி அதிகாலையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரும் இயேசுவை உயர்த்துவோம், பரிசுத்த ஆவியானவரை உயர்த்துவோம், பிதாவாகிய தேவனை உயர்த்துவோம். கர்த்தரை உயர்த்தி துதியுங்கள். கட்டுகள் யாவும் உடைந்து போயிற்று, எல்லா தடைகளும் நீங்கிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பலவானாய் மாற்றுகிறார். எல்லா நோய் நொடிகளையும் கர்த்தர் விலக்குகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை ஆரோக்கியத்தின் மாதம் என்றும், இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை சம்பூர்ண மாதம் என்றும் விளங்க பண்ண போகிறார், விளங்க பண்ண போகிறார். அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவே என்னை இந்த மாதத்திலே ஆசீர்வதிங்கப்பா, இந்த புதிய மாதத்தில் 1ஆம் தேதியிலே என்னோடு கூட உடன்படிக்கையை வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்துவதற்காய் நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. மாட்சிமை நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி. குறைவுகளை நிறைவாக்குகிற எபினேசரே உமக்கு நன்றி. 1000 தடைகள் எழும்பினாலும், 1000 மனிதர்கள் எழும்பினாலும், 4 திசையில் இருந்தும் எங்களுக்கு பிரச்சனை அவமானங்கள் வந்தாலும் பரலோகம் எங்களுக்காய் நிற்கும். எங்களை படைத்த எஜமானாகிய நீர் எங்கள் சார்பின் எங்களுக்காய் வைராக்கியம் கொண்டு எழும்புகிற ஆண்டவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் இந்த 1ஆம் தேதியில் நம்முடைய சமூகத்தில் உடைய வாக்கு தத்தத்திற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களை ஆசீர்வதித்து உடைய நிறைவின் பரிபூர்ணத்தினால் எங்களை திருப்தி அடைய செய்யுங்க. உடைய கரங்களில் தருகிறோம் எபினேசரை, நீர் எங்களை நடத்துங்க. இயேசுவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக 91வது சங்கீதத்தை வாசிப்போம். மாறி மாறி நாம் யாவரும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 91வது சங்கீதம். 91வது சங்கீதம் 1 முதல் கடைசி வசனங்கள் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபிரமாய் கொண்டாய். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய்.
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தீயாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன். நாம் தலைவணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தை 2வது மாதத்தை காண செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை இந்த ஆராதனையிலே கூட்டி சேர்த்ததற்காக நன்றி. இதை கேட்குற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. எல்லாம் உடைய கருத்து தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் எடுத்துக்கொள்வோம். நமக்காக கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை வசனத்தை கொடுத்திருக்கிறார். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் மத்தியிலே சொல்லக்கூடக்கூடிய ஒரு வார்த்தை. 3 பேரும் ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது தேவன் யார் என்பதை காட்டக்கூடிய ஒரு சவாலான வார்த்தையை அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. பாருங்கள், நாங்கள் எல்லாம் சேர்ந்திருப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஒரு ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள். தானியேலும் எல்லாம் ஒரு ராஜகுலத்து. நேபுகாத்நேச்சர் சிறைபிடிக்கும் பொழுது யூத மக்களில் ராஜகுலம் உள்ள மக்களை என்ன செய்யுங்க, தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய அரண்மனை பணிவிடை வேலைக்காக என்ன செஞ்சாங்க, நல்ல நாணவான்களை, அறிவாளிகளை, நல்ல புஷ்டியாக இருக்கக்கூடியவங்களை, திறமையானவர்களை பிடித்து கொண்டு போகிறார்கள். அப்படி கொண்டு போகும் பொழுது நிறைய பேர் அங்கே கொண்டு சிறை பிடிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த 4 பேர் மட்டும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேலில் எழுதப்படும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு. அதில் எழுதப்படும் பொழுது என்ன பண்ணுறேன்னா, ராஜா ஒரு சிலையை பார்க்குறார். என்னென்னா, ஒரு பெரிய ஒரு சிலை பார்க்குறாரு. அந்த சிலையில் தலை பொன்னாக இருக்குது, மார்பு இப்படி நிறையா இருக்குது, அந்த இதெல்லாம் வெள்ளியாக இருக்குது, வெண்கலம், இரும்பு, மண் கலந்ததை பார்க்குறாரு. ஒரு கல் உருண்டு அந்த சிலையை என்ன செய்யுது, உடைத்து நொறுக்கி தூளாக்கி, அந்த தூள் எல்லாம் சின்ன பூமி எங்கும் பரம்பப்படுகிறது. இதை கண்ட உடனேயும் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற சோசியக்காரங்க, மந்திரவாதிகள், இப்படி எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் என்ன சொன்னால், அந்த சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் சொப்பனத்தையும் நான் என்ன கண்டேன்னு சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா நீங்கள் என்ன ஆகுவீங்க, என்ன செய்வீங்க, சங்காரமாக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கட்டளை வந்துருச்சு. அப்படி வரும் பொழுது இப்போ என்ன தெரியுமா, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சாத்ராக், மேசாக், ஆபேது, தானியேலெல்லாம் என்ன செய்யணும், கொல்லணும் அப்படின்னு திட்டம் போகிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்திருக்கிறாங்க. இருந்தனால இவங்களை எப்படியாவது என்ன செய்யணும், கொல்லணும் ஒரு அபிப்பிராயம் பண்ணுறாங்க. அப்படி நேரத்தில் தானியேல் போய் ராஜாவுக்கிட்ட அறிவிக்கப்படுது. என்ன செய்யணுமா, நான் எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறேன், அதை அர்த்தம் சொல்கிறேன். அப்போ தானியேலுக்கு இரவிலே தரிசனமாக ராஜா கண்டதை பார்க்குறாரு. பார்த்த உடனேயும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ராஜாட்ட கொண்டு போகிறாங்க. கொண்டு போனே ராஜா கண்ட அந்த சொப்பனத்தையை, ராஜா செய்த அந்த காரியத்தையும் விளக்குறார். விளக்குன உடனேயும் இப்போ நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய ஒரு பொற்சேலையை செய்து அதெல்லாம் நாடில் இருக்கிற எல்லா பெரிய மந்திரிமார்களையும் அழைத்து அந்த சிலையை வணங்கணும்னு சொல்கிறாங்க. வணங்கும் பொழுது எல்லோரும் வணங்குறார்கள். ஆனால் யார் மட்டும் வணங்கலை, 3 பேர் மட்டும் என்ன சிலை வணங்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ அதை போய் ராஜாட்ட போய் அறிவிக்கிறாங்க. ராஜாவே, நீர் நிறுத்தின சிலையை என்ன சிலை வணங்கவில்லை. இப்படி சொன்னவனையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ ராஜா கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் நிறுத்தின சிலையை நீங்கள் வணங்காமல் இருந்தது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க, ஆமாம், நாங்கள் நிறுத்தின நீர் சிலையை நாங்கள் வணங்காத உங்களுக்கு தெரிந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. என்ன எதுக்கு கோபம் அப்படின்னா, நாம் நிறுத்தின சிலையை இவங்க வணங்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நல்லா கவனிங்க, மேலே பாருங்க 16 அதை வாசிங்களேன். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. பாருங்க, அதுதான் கடைசி சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்த காலத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்க அதை நம்ம சொல்லணும்னா, தப்பு வைக்க மட்டும் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். இப்போ கவனிக்கணும், நீங்கள் நானும் ஒரு கவனமாக இருக்க வேண்டியது. ஒரு அடிமையாக கொண்டு பட்டப்பட்ட ஒரு தேசத்தில் கடவுள் யார் என்பதை முதலாவது காட்ட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. கடவுள் எனக்குள் இருக்கிறதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அப்போ ராஜா பாருங்க 18 சொல்லப்படுகிறது. 18 விடுவிக்கமற்று போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்துமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளும் என்று என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்போ பாருங்க 19 சொல்லப்படுது, அப்பொழுது நேபுகத்நேச்சருக்கு கடும் கோபம் உண்டாகி. இப்போ என்ன ஆயிடுச்சு, ராஜாவுக்கு உக்கிரமான கோபம். இப்போ தீ 7 மடங்கு அதிகரிக்கப்படுகிறது. ஒரு மடங்கு இருந்தால் எத்தனை மடங்கு ஆயிடுச்சு, 7 மடங்கு. இப்போ 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அந்த தீயை இப்போ கொண்டு போன தூக்கி போட்டவர்களாம் என்ன செஞ்சிட்டாங்க, செத்து போய்விட்டார்கள். ஆனால் என்ன யார் இது பண்ணவில்லை, ராஜா என்ன செய்யல, கட்டளை நடந்துச்சு. ஆனால் தூக்கி போட்டது 3 பேர். ஆனால் உள்ளுக்குள்ள இருந்த எத்தனை பேர், 4 பேர். ஹல்லேலூயா. அப்போ 4வது ராஜா பார்க்குறாரு, நான் போட்டது எத்தனை பேர், 3 பேர் அல்லவா. இப்போ யாராவது ஒரு ஆள் இருக்குது, 4வது ஒரு ஆள் உள்ள அலைகிறார். இப்போ பாருங்க, இப்போ உலகத்திலே ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது நேபுகாத் ராஜாவின் ராஜ்யம். இப்போ அந்த ராஜாவே அதர செய்யத்தக்கதாக இந்த 3 பேர் வேலை செய்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, உலகத்திலே உயர்ந்த ஒரு ராஜ்யபாரத்தில் இருக்கிற அவரவே அதரத்தக்கதாக இந்த ராஜ்யபாரத்தில் நடந்தது. அப்போ பாருங்க, நேபுகத்நேச்சர் இப்போ நிறுத்தின அந்த சிலைக்கு இப்போ எதற்கு ஆராதனை பண்ணுறாரு, இப்போ சொல்கிறாரு, உன்னதமான யாரை சொல்கிறாரு, உன்னதமான சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, நீங்கள் வெளியே வாங்க, உங்கள் தேவருக்கு சோத்திரம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. யார் நமக்கு விரோதமாய் உங்களை பழிவாங்க உங்களை திட்டமிட்டு செய்கிறார்களோ, ஒரு நாள் அவர்கள் வாயிலே உங்களோடு கூட கடவுள் இருக்கிறார் என்றதை ஸ்தோத்திரம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் நினைக்கலாம், நம்மளை இன்னைக்கு பழி வாங்குற இல்லை, சாத்ராக் மேஷக் அப்படி நினச்சிருக்கலாம், ஆண்டவரே ஏன் எனக்கு நடக்குது, இல்லை, நாங்கள் ஆராதிக்கிறவங்க தப்பு வைப்பார். அதுதான் ஒரு முதலாவது அவங்க மைண்டில் இருந்தது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்ன செய்வார், எங்களை தப்பு வைப்பார். அல்லேலூயா. அப்போ தப்பு வைக்க கூட போனால் கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே எவ்வளோ போராட்டம் வந்தாலும் எவ்வளோ காரியம் வந்தாலும் நம்மளை கடவுள் செய்வார், தப்பு வைப்பார். எழுந்திருந்து கண்கள் மூடி ஜெபிப்போம். எழுந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தரை சொல்லுகிறார், இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யபாரத்தை அவர்கள் காட்டினார்கள். நேபுகத்நேச்சருக்கு இயேசுவை அவர்கள் காட்டினார்கள், தேவன் யார் என்பதை காட்டினார்கள். இன்னைக்கும் நீங்கள் நானும் தேவன் யார் என்பதை காட்டுவதற்காக உங்களுக்கு வருகிற இந்த பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவர் நீக்கி போடுவார். எல்லாம் கர்த்தரை துதிப்போம், தேவனை ஸ்தோத்திரிப்போம், தேவனை துதிப்போம், நன்றி சொல். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தேவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்.
ஆண்டவரே உம்முடைய கிருபை, வல்லமை, அதிசயம், அற்புதம் எங்கள் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோ, உம்மை ஆராதிக்கிறோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியானே என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியானே என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலவேளைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, ஆராதனை வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சபை மக்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு விடுதலின் மாதம், இயேசுவை காட்டக்கூடிய ஒரு மாதம் ஆண்டவரே. எந்த சூழலையும் உம்மை நாங்கள் நம்புகிற ஒரு மாதம் ஆண்டவரே. எங்களை விடுவிப்பீர், தப்புவிப்பீர், கனப்படுத்துவீர், மகிமைப்படுத்துவீர் ஆண்டவரே. அதே போல உங்களுடைய பிள்ளைகளை மக்கள் ஆண்டவரே இயேசுவை புகழத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. எல்லாம் உடைய கருத்து தருகிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே என் முழுவதுமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் ஐக்கியமும் பாதுகாப்பும் எப்பொழுது சதா காலம் இயேசு நிலைத்து காப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஓ இயேசுவை நேசிக்கிறேன், என்னையிலும் நேசிக்கிறேன். ஆகாரையில் நாம் என்றும் அவரை என்னும் வாழ்த்துவே. ஆகாரையில் நாம் என்றும் அவரை என்னும் வாழ்த்துவே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. சமானத்தோடு கூட போய் வர கடவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக கடவராக. God bless you. நன்றி, நன்றி.